வணக்கம். இது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அரசு தாலுகா மருத்துவமனையினுடைய புதிய கட்டுமான பணிகள். சுமார் 9 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது. பழைய கட்டிடம் சேதாரமாகி இன்றைக்கி அடிப்படை மருத்துவ சிகிச்சைக்கு கூட நாங்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை நோக்கி செல்ல வேண்டியிருக்கு. எங்களுக்கு புதிய சிறப்பு வசதிகளுடன் புதிய மருத்துவமனை கட்டித்தரப்பட வேண்டும் என்று பல சமூக இயக்கங்களும் கட்சிகளும் பொதுமக்களும் இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய கோரிக்கையின் விளைவாக இன்றைக்கி இந்த புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த கட்டுமானத்தை குறித்து பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் சில கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்பியிருக்கு. மருத்துவமனைய தரைமட்டம் சாலை லெவலை விட மிக தாழ்வாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மழை காலங்களில் மருத்துவமனை வளாகத்தில் தண்ணீர் தேங்கி சிகிச்சை எடுக்க வரக்கூடிய பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இது பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். அவசர ஊர்திகள் வந்து செல்வதற்கு சிரமமாக இருக்கும். எனவே எதிர்கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மருத்துவமனை பணிகளை ஆய்வு செய்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மருத்துவமனையினுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் காலம் தாழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா, இந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு இன்னும் நிதி பற்றாக்குறை இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பாகவே இது குறித்து சரியான திட்டமிடல் செய்யாதது ஏன்? சாலை லெவல் உள்ளிட்டவற்றை பொறியாளர் கணக்கிடாமல் வரைபடம் தயாரித்தாரா? இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என்பது என்ன என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வியாக எழுப்பி வருகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குளறுபடி செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த மருத்துவமனை கட்டிடம் முழுமையாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல தரமான வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கட்டிடமாக வர வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு. மாவட்ட நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.